ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 9ஆம் வகுப்பு ஆக போகிறோம். அதில் 9ஆம் வகுப்பில் அளவியல் 7வது சாப்டர் அளவியலில் பயிற்சி 7.1 பார்க்குறோம். அந்த 7.1ல் கேள்வி 9வது கேள்வி நம்ம பார்க்க போகிறது. 9வது கேள்வி பார்க்குறோம். என்னன்றதுக்கு பார்க்கலாம் வாங்க. இதுதான் பயிற்சி 7.1. கேள்வி பாருங்கள். இதுதான் ஒரு நிலமானது சாய் சதுர வடிவில் உள்ளது. நிலத்தின் சுற்றளவு 160 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 48 மீட்டர் எனில் அந்த நிலத்தின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி இங்கிலீஷ்லேயும் கொடுத்துடலாம், இங்கிலீஷும் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்னென்னா அந்த நிலம் வரைஞ்சிடும். சாய் சதுர வடிவில் இருக்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சாய் சதுர வடிவத்தில் ஏபிசிடின்னு நம்ம வரைஞ்சிடும். அப்போ அதில் சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சுற்றளவு 160 மீட்டர். அப்போது பெரிமீட்டர் 160 மீட்டர்னால் சாய் சதுரத்தினால அனைத்து பக்கங்களும் சமம். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஸ்கொயருக்கும் சாய் சதுரத்துக்கும் ரெண்டுத்துக்குமே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 4a அர்த்தம் பெரிமீட்டர் அதனால் இங்கே 4a எழுதுரும். அப்போ 4a = 160 அப்படின்னா அப்போ 4a = 160னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ a = 160 டிவைடட் பைன்னு போடணும். அப்போ 160 டிவைட் பை 4. இந்த 4 இங்கே டிவைடில் இங்கே வந்துடும், டிவைட் பண்ணிடும். அப்போ டிவைட் பண்ணும்போது நான் வரும் 1 4s are 4, இது 44s are 160 வரும். அப்போ a = 40 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லா பக்கத்துக்கும் பொருந்தும், அப்ளை பண்ணிடும், ஆல் சைட்ஸ் ஆர். இப்போ டயகனல் கொடுத்துறாங்க பாருங்கள். இந்த ஏசி என்ற டயகனல் ஏன்னா ஒரு டயகனல் இப்படியோ அல்லது இதோ ஏன்னா ஒரு டயகனல் எடுத்துக்கலாம். நான் ஏசி என்ற டயகனல் எடுத்துக்கிறேன். அப்போ ஏசி என்ற டயகனல் எவ்வளோ அப்படின்னா 48 மீட்டர் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா கொஸ்டின்லேயே 48 மீட்டர்னு சொன்னால் 48 மீட்டர் டயகனல். அப்போ எனக்கு ஏபிசி இது எனக்கு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் எது வேணும் அப்படின்னா ஒரு மூலை விட்டம் கொடுத்துட்டாங்க 48 மீட்டர்னால ஒன் ஆஃப் த டயகனல் கொடுத்துட்டாங்க, அதை தேதிட்டோம். சரி, இப்போ நமக்கு இந்த ஏபிசி என்ற ட்ரையாங்கிளுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதுதான் அந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஏபிசி என்றதை அதில் அளவு எடுத்து எழுதிடும். 40 டயகனல் 48 மீட்டர் எடுத்து எழுதிடும். அப்போ a = 40, b = 40, c = 48 மீட்டர். இப்போ s = a + b + cன்னு அர்த்தம். ஃபார்முலா பை 2 அந்தந்த கலரில் எழுதியிருக்கோம். அப்படியே நம்ம இப்போ ஏவோட வேல்யூ 40, பியோட வேல்யூ 40, சியோட வேல்யூ அப்ளை பண்ணிடும், 48ன்னு அப்ளை பண்ணிடும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 80, 40. இப்போ 48 கூட இது ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வருது? 128 வருது. 128 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 64 வந்துடும். அப்போ எஸ் 64 மீட்டர். இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா எஸ் = s into s minus a into s minus b s minus c. அதான் ஃபார்முலா. அப்போ எனக்கு √s வேல்யூ அப்ளை பண்ணிடுறோம். 64 எஸ்ஸுக்கெலாம் 64 போட்டுடுறோம். ஏவோட வேல்யூ என்னது? 40, பியோட வேல்யூ 40, சியோட வேல்யூ 48. அதை அப்ளை பண்ணுறோம். 40 48 போட்டுறோம். இப்போ 64 40 போயிட்டால் எவ்வளோ வரும்? அப்படிதான் இப்போ எங்கேயாவது போகிறோம். மொத்தமாக எழுதுறேன் பாருங்கள். இதில் இப்போது எஸ்ஸோட வேல்யூ 64, ஏவோட வேல்யூ 40, பியோட வேல்யூ 40, சியோட 48. இப்போ 64 40 மைனஸ் பண்ணிட்டால் எவ்வளோ வரும் அப்படின்னா 24 வரும். இது 64 திருப்பி 40 மைனஸ் பண்ணிட்டோம்னா 24 வரும். 64 48 கழிச்சோம்னா என்ன வரும்? 16 வந்துடும். அப்போ இந்த 64 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 64 பாருங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 16 4 64ன்னு அர்த்தம். அப்போ 16 24 பெருக்கல் 24 அப்படி எழுதிடுவோம். அது எதுவும் பண்ணல. 16 பெருக்கல் அப்படியே எழுதிடும். 2 16 இருக்குது எனக்கு. இங்கே ஒரு 16 இங்கே ஒரு 16 இருக்குது. அதனால் ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கும்போது அது என்ன ஆகிடும்? = 16 வந்துடும். வருதுங்களா? 4 2 × 2ன்னு பெருக்கி எழுதிடும். அப்போது 16 2 16 ஒரு 16 இங்கே வெளியே எழுதிடும். ரூட் விட்டு வெளியே வந்துடும். 2 இருக்குது இங்கே, அது ஒரு 2 எடுத்து எழுதிடணும். 24 2 24 இருக்குது, ஒரு 24 எழுதிடும். இது மூணுத்தையும் பெருக்கணும். பெருக்கினா வரது தான் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசின்னு அர்த்தம். 16 32. இந்த 32 24 பெருக்கிடும். 32 பெருக்கல் 24 பெருக்குன்னா என்ன வருது? 8 12.
அப்போ 2ஆல் பெருக்குனா 4 6 இது வந்து கூட்டினீங்கன்னா நமக்கு 8 6 7 768 வந்துடும். அப்போது இதனுடைய பரப்பளவு எது இந்த ட்ரையாங்கிளுடைய பரப்பளவு அந்த ஏரியா வந்து 768 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது எனக்கு 768 இந்த ஸ்கொயர் மீட்டர் ஏரியா. அப்போ இதுதான் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியினுடைய ட்ரையாங்கிள் வந்து ஏரியா வந்து பரப்பளவு வந்து 768. அதே போல் இந்த பக்கமும் ஒரு ட்ரையாங்கிள், ஏன்னா ராம்பஸ் மாதிரி ரெண்டுமே சேம் சைஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம் டயகனலில் பிரிக்கும் போது. இப்போ பாருங்கள், இப்படி டயகனல் வரைகிறோம். எனக்கு என்னென்னா ஏபிசின்னு போட்டாச்சு. இதில் டயகனலில் ஒரு லைன் வரையும் போது எனக்கு இந்த 2 ட்ரையாங்கிளும் ஈக்குவல்னு அர்த்தம், ஈக்குவல் ஏரியான்னு அர்த்தம். எது ஏபிசியும் அதனுடைய ஏரியாவும் ஏடிசி இதனுடைய ஏரியாவும் ஈக்குவல். அந்த இங்கேனா வருது, அதுதான் இங்கேயும் வரப்போகுது ஏரியா. அப்போ இதுக்கு வந்து எனக்கு 768னா அப்போ இது ஒன்றா இருக்க 768 தான். அப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த ட்ரையாங்கிள் 2 ஈக்குவல், 2 ஆட் பண்ணால் போதும். அதான் இதனுடைய மொத்த பரப்பளவு, இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு கிடச்சிரும். அப்போ நிலத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் தி லேண்ட்னு போட்டு 78 + 78 2 வாட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஆட் பண்ண என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கூட்டிடும் பாருங்கள், ரெண்டுத்தையும் கூட்டி எழுதிடும். 1 மீதி 1 வரும். அப்போ 1536 அப்படின்னு வந்தது. இதுதான் இந்த ஏபிசிடி என்ற நிலத்தினுடைய பரப்பளவு, மொத்த பரப்பளவு. அது எப்படி இல்லைனா ஸ்கொயர் மீட்டரில் எழுதும். இந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியுது அப்படின்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.